பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் சில காரியங்கள் தடையாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். பிசாசு தடையை கொண்டு வந்து விட்டான், என்ன பிரச்சனை என்று சொல்லி நம்முடைய கஷ்டங்களை எல்லாம், நம்முடைய இயலாமை எல்லாம், நம்முடைய பாடுகள், நம்முடைய தேவைகளை எல்லாம் யார் மேலே, நம்முடைய குறைகளை எல்லாம் யார் மேலேயாவது சாட்டி விடுகிறோம். தடையாக போயிடுச்சு, பிசாசு தடை பண்ணிட்டான், மகிமையே நிறைய தேரம் நம்ம பிசாசு கொடுத்து விடுகிறோம். பிசாசு தடை பண்ணிட்டான், யாரோ தடை பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். எனக்கு வர வேண்டியது வரவில்லை என்று சொல்லி வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இது கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுவதற்கு என்ன இல்லை, பலநிலை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அந்த அன்றைக்கு ராஜா வருகிறான், எதிரி ராஜா வந்து முற்றறிக்கை போடுகிற பொழுது அன்றைக்கு எசேக்கியா ராஜாவின் உள்ளம் கலங்கி தன்னுடைய சம்பிரதாதிகளையும் தன்னுடைய ஆசாரியர்களுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு அனுப்பி ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர்கள் பேசும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், இந்த நாள் கண்டிதமும் நெருக்கமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுவதற்கு பலனில்லை என்று சொல்லி புலம்பினதாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நல்ல காரியங்கள், இன்றைக்கு தேசம் திறந்திருக்கிறது, நம்மளால் என்ன செய்ய முடியல, சுதந்திரித்து அதுக்குள்ளே பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது there are many slips between cup and lips என்று சொல்லுவார்கள். கை கட்டினது வாய் கட்டவில்லை என்று சொல்லுகிற காரியம் கிட்ட வந்துருச்சு, தள்ளி போய்விட்டது. கை கூடுகிற நிலைமையில் தாழி உடைந்து விட்டு மோர் கடையும் பொழுது வெண்ணெய் திறந்து வரும் பொழுது தாழி உடைந்து விட்டது என்கிற பழமொழி போல பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல காரியங்கள் தடையாய் கொண்டு இருக்கிறது, ஏன் என்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சில நேரங்களிலே சில காரியங்கள், நம்மால் வரக்கூடிய ஒரு சில காரியங்களெல்லாம், நம்மிடத்தில் இருக்கிற சில காரியம் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். இந்த நாளிலே இந்த சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படிக்காக இந்த நாட்களில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் பலனாய் கடந்து வருவாராக. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 3ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஒரு ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கண்களினால் காண்பது, பிரவேசிப்பது என்பது 2 காரியமாக வேதத்தில் எங்கள் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்கணும், அப்போ நீ பரலோக ராஜ்யத்தை பார்ப்ப. நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும், அப்போதான் என்ன செய்வ, பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்ப. மாம்சத்தினால் பிறந்ததெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறந்ததெல்லாம் ஆவியாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சில நேரங்களில் கண்களினால் காண்கிறோம், ஆனால் அடைய முடியாமல் போகிறது. கை கட்டினது வாய் கட்டவில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். கை கட்டினது கை கட்டினது கை கூடவில்லை, வாய் கட்டவில்லை, கை கட்டினது வாய் கட்டவில்லை என்ற போராட்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படிக்காக இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். காண்பது வேறு, பிரவேசிப்பது வேறு. மனுஷன் பரலோக ராஜ்யத்தை காணலாம், மனுஷன் சில காரியங்களை காணலாம், ஆனால் அனுபவிப்பது, அதை வாங்கி சுதந்திரித்துக் கொள்வது ஆண்டவருக்கு இருக்கிற கிருபை என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். இடுக்கமான வழியாகிய ஜீவனுக்கு போகிற வழியை நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. அப்படியாக இடுக்கமா வழி இருக்குது, அது வழியாக போங்க. ஆனால் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை காண்கிறவர்கள் ஒரு சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நானே வாசல் என்று சொல்லி. இந்த வாசல் வழியாக தான் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான். சில நேரங்களில் நமக்குள்ளாக சந்தேகம், நமக்குள்ளாக ஒரு கன்ஃபியூஷன் வந்து விடுகிறது. வாசல் வழி என்று சொல்லுகிறது. தம்முடைய மாம்சத்தினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை உண்டாக்கினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், வாசல் நான் தான் வாசல், என் வழியாக தான் நீங்கள் பிரவேசிக்கணும் என்று சொன்னார்.
ஆகவே தான் அன்றைக்கு யாக்கோபு அடுத்த பெத்தேலில் பெயர் வைக்கும்போது இது வானத்தின் வாசல், ஆகவே இதற்கு நாம் பெத்தேல் என்று பெயர் இடுகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து கரையேறின பிறகு, ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிறகு இயேசுக்காக வானம் திறந்தது. இயேசுதான் வாசல், வானத்தின் வாசல். அவர் மூலமாய் பிரவேசிக்கிறவன் தான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் அவருக்குள்ளாக பிரவேசித்த பிறகு அவர்கள் கொடுக்கிற வழியில நடக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வழி, வாசல் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாசல் ஆண்டவருடைய வாசல் என்று சொல்லி அதற்குள்ளாக போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு கதையை வாசித்தேன், சில நாட்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்று சொல்லி நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் காலையில் ஆராதனைக்கு போனானா. ஆராதனைக்கு போகும்போது தவறுதலாக கவனக்குறைவாக தன்னுடைய செல்ஃபோனை இது சைலண்ட் மோடில் போடுது. செல்ஃபோன் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அலாரம் வைத்திருந்தான், அந்த அலாரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. உடனே அங்கே இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் பார்த்து உச்சின்னு சொன்னார்கள், முறைத்தார்கள். ஆராதனைக்கு இடையூறாக இருக்கிறாயே என்றெல்லாம் சொல்லி அவனை முறைத்தார்கள். அவனுக்குள்ளாக ஒரு வெட்கம் வந்து விட்டது, அவனுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டது. He felt very embarrassed. He was in an embarrassing situation. தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அப்படியே சோர்வாய் எழுந்து என்ன சொல்ல ஆலயத்தை விட்டு போய்விட்டான். சாயங்காலத்தில் ஒரு பாருக்கு போனான். பாரில் போயிட்டு நல்லா குடித்தான், வாந்தி எடுத்தான். யாரும் ஒருத்தரும் சொல்லலை. ஐயோ வாந்தி எடுத்துட்டியா என்று யாரும் திட்டவில்லை. அந்த வாந்தியை துடைத்தார்கள், அவன் சட்டையை துடைத்து விட்டார்கள், அவன் உடைத்த பாட்டில் எல்லாம் கூட பொறுக்கி போட்டார்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கும் வாங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். அவன் வீட்டுக்கு வரும்போது யோசித்து பார்க்குறான், நான் ஆலயத்துக்கு போனேன், அன்பு பாராட்ட ஒருத்தரும் இல்லை. ஆனால் பாருக்கு போனேன், இங்கே பாரில் என்ன செய்கிறார்கள், அன்பு செலுத்த 1000 பேர் இருக்கிறார்கள். இதில் 2 அர்த்தம் இருக்கிறது இந்த கதையில். ஒன்று, ஆலயத்தில் இன்றைக்கு அன்பு இல்லை என்பதை குறித்து பேசிக்கொண்டு போகலாம். ஆண்டவர் சொன்னதை போல நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற நீதியையும் இரக்கத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, விட்டு விட்டீர்கள் என்று சொன்ன ஒரு காரியத்தை, ஆலயத்தில் அன்பு இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தாலும், இன்னொரு புறம் இந்த நாம் வாசித்த இந்த வார்த்தைக்கு ஏற்றதாக இந்த கதை இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது. நிறைய பேர் அதுக்குள்ள பிரவேசிடுவாங்க. ஐயோ இங்கே போனால் தான் நல்லா இருக்குது, இங்கே போனால் தான் நல்லா இருக்கிறது, இங்கே பாருங்க ஒன்றுமே எனக்கு சொல்லலை, நான் பாட்டில் உடைச்சேன், நான் சத்தம் போட்டேன், அழுத கிழிஞ்ச, நான் இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தினேன், வாந்தி எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணினாங்க, எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி என்ன குறுகலாக இருக்கும். அதை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கணும். முதலாவது நம்ம என்ன மறுபடியும் பிறந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை கண்களினால் காண முடியும். பிறகு ஜலத்தினாலும் விசேஷ விதமாய் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய சமயங்களில் கண்களினால் காண்கிறோம், பிரவேசிக்க முடியவில்லை. கண்களினால் காண்கிறோம், பிரவேசிக்க முடியவில்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார், சம்பத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும், அந்த ஐஸ்வர்யத்தில் சாப்பிடுவதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அதிகாரம் கொடுக்கிறார். இதுதான் தேவனுடைய கிருபை என்று சொல்லி, அனுக்கிரகம் என்று சொல்லி வேதம் அழகாய் பிரசங்கி 7:5-19 சொல்லுகிறது. பிரசங்கி 5:19 மிக அழகாக சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் பங்கை பெறவும் அவன் பிரயாசத்தின் பலனை அடையவும் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இங்கே பணம் இருக்கலாம், சாப்பிட்டு சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், புறத்தியார் வீட்டில் போய் விழுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீ திரளா விதைக்கிற, கொஞ்சமாக இருக்கிற, நீ கூலி சம்பாதிக்கிற. நீ நிறைய பேர் 18 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய கூலி பொத்தபையில் போடுற மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு தேவனை தேடாமல் ஓடிக்கொண்டிருந்தால் இப்படி திரளாய் விதிப்போம், கொஞ்சமாய் அறுப்போம். என்னுடைய பலன் பிரத்தியாரனுடைய வீட்டில் போய் விழும், என்னுடைய சம்பாத்தியம் பொத்த பையில் விழும், போயிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். பொத்த பையில் இருந்த பணம் சேராது. காரணம், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சம்பாத்தியத்தையும் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுத்தால் அதை அனுபவிக்கிறது கொடுக்கிறதும் ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவருடைய அனுகிரகம்.
கண்களினால் காண்பதும் பிரவேசிப்பதும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நிறைய பேர் சம்பாத்தியத்தை வைத்திருப்பார்கள், அனுபவிக்க மாட்டார்கள். வேறு ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். சமைப்பார்கள், நல்லா சமைப்பார்கள். என்னுடைய வீட்டிலே நடந்திருக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எங்களுடைய வீட்டிலே நடந்திருக்கிறது. நன்றாய் சமைப்போம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாம் வந்திருக்கோம். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வரும், உடனே சண்டை வரும், நான் எல்லாம் ஓடிடுவாங்க. சமைச்சது அப்படியே கிடக்கும், வேலைக்காரி எடுத்து கொண்டு போவாள். அதனால தான் 128ஆம் சங்கீதத்தில் அழகாக கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இப்படி இருப்பான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. சம்பாதிப்பதையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கணும். யாரோ அனுபவிக்கிறதுக்காக விட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. பாவியின் ஆஸ்தி தான் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நம்முடைய ஆஸ்தியை நம்ம தானே செய்யப்படும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்களினால் காண்கிறோம், ஆனால் என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியவில்லை. ஆசீர்வாதம் உண்டு, அனுபவிக்க முடியவில்லை. அபிஷேகம் இருக்கிறது, அபிஷேகத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியவில்லை. கை கெட்டினது, வாய் கட்டவில்லை. இந்த மாதிரி தடை 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 யாருக்கு காரணம்? எதோ போல் சொல்லுவாங்க. பிசாசு தடை பண்ணிட்டான், மனுஷன் தடை பண்ணிட்டான், பொறாமை நாவி, இதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இதற்கு முன்பதாக நம்முடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துவிட்டு பிறருடைய கண்களில் இருக்கிற தூசியை எடுக்க வேண்டும் என்று சொன்னதை போல முதலில் நம்மிடத்தில் என்ன காரியம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவதான காரியத்தை பார்ப்பதற்கு ஆதாரமாக உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:52. நீ பாப்ப, ஆனாலும் அதற்கு ஒன்று பிரவேசிக்க மாட்டான். யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? மோசேயின் இடத்துல சொல்றாரு. மோசே, நீ நான் உனக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுப்பேன்ற அந்த ஆசீர்வாதத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, வாக்களித்த கானான் தேசத்தை நீ என்ன செய்வ? பாப்ப, பிரவேசிக்க மாட்டேன். கண்களினால் காண்பாய். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் நம்ம கண்ணில் காண்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்ததினால், ஞானஸ்நானம் எடுத்ததினால், அபிஷேகம் பெற்றதினால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. இயேசுவின் மூலமாய் சமீபமாய் வந்திருக்கிறது. அதை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே வழி. அவர் நியமித்த வழியிலே, இயேசு காட்டிய வழியிலே போக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவ மதம் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்ன வார்த்தைகளில் நிறைய வார்த்தை என்ன பின்பற்றுங்கன்னு தான் சொன்னார். எனக்கு ஆராதிங்க, என்னை தூக்கி சுமங்க, என்னை ஏன் நல்லவன் கேட்குறேன்னு ஆண்டவர் கேட்டார். என்னை நல்லவன் ஏன் சொல்கிற? பிதா தான் நல்லவர். என்னை ஏன்டா நல்லவன் சொல்கிற? நீ செய்யணும்னு நினச்சி நான் ஒன்று செய்ய, எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வா. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்னாடி வா. அனுதினமும் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. என்னிடத்தில் கற்றுக்கொள். லேர்ன் ஃப்ரம் மீ, லெட் மீ பி யுவர் மாடல். நான் உனக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கட்டும். நான் எப்படி நடந்தேனோ அப்படி நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்னை மகிமைப்படுத்து, என்னை தூக்கி சொம என்ன என்று சொல்லவில்லை. ஆண்டவர் உலகத்தில் இருந்தபோது, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது நான் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, ஃபாலோ மீ, ஐ எம் த குட் லீடர். நான் தான் உனக்கு ஒரு நல்ல நண்பன், நான் தான் உனக்கு ஒரு நல்ல தலைவன். யூ ஃபாலோ மீ. என்னையே ஃபாலோ பண்ணு, வேற யாரையும் பார்க்காத, வேற யாரையும் பார்க்காத, இடல் அடைந்து விடுவாய். உனக்காக உயிர்த்தந்த தெய்வமாகி என்னை பார் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்திலே சொன்னதாக காரியம் சொல்லுகிறது. என்னாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், சீன் வனாந்தரத்திலே சீன் தேசத்திலே காதேஸ் வனாந்தரத்திலே மேரிபா என்கிற இடத்திலே என்ன செய்கிறது? தண்ணீர் இல்லாமல் போகிறது. மாடுகளுக்கும் தண்ணீரும் இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போகிறது. 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகும் புஸ்தகம் 22:5 வாசித்து பாருங்கள். 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்புறம் அவள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், அந்த போயிட்டு பார், ஏற்கனவே ஒரு முறை கண்மலையில் இதே மாதிரி நடந்துச்சு. உன் கையில் இருக்கிற கொம்பை கொண்டு போய் அடினார், அடித்தான், தண்ணி வந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்மலையில் போய் பேசு என்று சொல்லுகிறார். கோ அண்ட் டாக் டு தட் கண்மலை என்று சொல்லுகிறார். அவன் போய் என்ன செஞ்சிட்டான்? 2 முறை அடித்து விட்டான். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அடித்தான், 2 முறை அடித்து விட்டான். ஆண்டவர் சொன்னது என்னது? போய் பேசு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அடிச்சிட்டான். இன்றைக்கி முதலாவது நம்முடைய காண்கிறதை சுதந்திரித்து கொள்ளாமல் போவதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமை.
கீழ்ப்படியாமை என்று வேதம் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 11ஆம் அதே என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிக்க கேட்போம். ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேலுக்கு புத்திரர் தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை இருக்குமானால் கண்ணு கெட்டினது, கை கெட்டினது, வாய் கட்டாமல் போய்விடும். பரலோக ராஜ்யத்தை பார்ப்போம், ஆனால் பிரவேசிக்கிற பாக்கியம் பரிசுத்த ஆவியானவருக்கு தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருகிறார் என்று சொல்லி. தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு, those who obey God, they will receive the power of the Holy Ghost. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது, அவர் நடத்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, உணர்வின் ஆவியை கொண்டு கீழ்ப்படிந்து தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிற பாதையில் நடக்கும் பொழுது, வாசல் அவர் வழியாய் புகுந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது, வாசல் வேறு வழி வேறு என்பதை உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வாசல் உள்ளா பிரவேசித்திருக்கலாம், ஆனால் வழியிலே நடக்கும்படிக்காய் தேவன் நம்மை அழைக்கிறார். கீழ்ப்படியாமை இன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய உபாகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 34 உபாகம் 34 4 5. ஆபிரகாமுக்கும் ஈசாப்புக்கும் யாக்கோபுக்கும் இதை பாரு, இதான் பாரு, இதான் இதை உன் கண்ணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போகவில்லை. அப்படியே தாசனாகிய கர்த்தரின் தாசன் மோசே அவ்விடத்தில் கர்த்தர் மரித்து போனான். He could not enter into the promised land of Canaan. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், முத தடவை ஆண்டவர் சொன்னார், கண்மலை என்ன செய்ய அடினாரு. 2வது முறை கண்மலையில் இடத்துல போய் பேசுன்னு சொன்னார். பேசுவதற்கு பதிலாக முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதே மாதிரி தான் நினைச்சிட்டான். கொஞ்சம் துணிகரம் கொண்டு விட்டான். முன்னாடி ஒரு வார்த்தை வந்திருக்கும், அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், இன்னைக்கு ஆண்டவர் வேற மாதிரி சொல்லுவார். அவருக்கு கீழ்ப்படுகிறோமான்னு ஆண்டவர் கொஞ்சம் அப்படி பார்ப்பார், உட்காந்து அப்படி நிதானமாக பார்ப்பார். மோசையினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காரியம் சொல்லும் 3ஆம் அதிகாரம், உபாகம் 3ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். உபாகமும் 3ஆம் அதிகாரம். இருபத்தி 23 வாசிக்கிறீங்களா? அக்காலத்தில் என் கர்த்தரை நோக்கி வாசிக்குமா? இப்ப ஆண்டவரே அவ்வளோ கிரியை பார்த்துட்டேன், வல்லமையெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ என்ன கேட்குறான் அவன்? பார்க்கும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. 25ஆம் வசனத்தில் கேட்குறான், நான் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாராம். 26 வாசிங்கம்மா. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபப்பட்டு எனக்கு செவி கொடாமல் போதும். அவன் பாருங்க, பாவத்தை தூக்கி அங்கே போட்டான், ஆரோன் போட்டா மாதிரி. இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? வணங்கா கழுத்துல ஜனங்கள் கேட்டாங்க, ஆகவே கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன். இங்கே மோசே சொல்கிறான், ஆண்டவர் பேசுனாரு, இவன் போய் கண்மலை என்ன செஞ்சான்? அடிச்சிட்டான். உங்கள் நிமித்தமாக எனக்கு செவி கொடாமல் என்று சொல்லிவிட்டான். இந்த கீழ்ப்படியாமல் ஒற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். கீழ்ப்படியாமல் அடுத்தவங்க மேலே போய் பழி சொல்லுவது ரொம்ப ஈஸியாக முடிந்து விடும். மோசையாக தான் செய்கிறான் பாரு. உங்கள் நிமித்தம் என்ன உள்ளாங்கிறான். ஆண்டவர் சொன்னால், ஆண்டவர் அதாப்பட்டது உங்கள் நிமித்தம் தானே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்கள் நிமித்தம் தான் ஆண்டவர் சொன்னார், கண்மலைட்ட பேசினார், நான் தெரியாமல் அடித்து விட்டேன், ஆகவே என்ன செய்யப்பட்டது? எனக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த மோசை எப்படிப்பட்டவன்? இந்த மோசையை குறித்து பார்க்கும்பொழுது உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் செய்ததை பார்த்து வைத்து பார்க்கும்பொழுது அதுக்கு முன்புதிய வரையும் அதுக்கு பின்பதாகவும் மோசையை போல ஒரு பெரிய
ப்ராஃபட் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த மோசே என்கிறவன் தேவனுடைய வீடெங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்படிப்பட்ட மோசேக்கு கீழ்ப்படியாமையினார் கண்டான் பிரவேசிக்க முடியவில்லை. என கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு படிந்த அன்னைக்கு ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சோம். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், கீழ்ப்படிந்து விட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில், ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நடத்துகிற பாதையில் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த வார்த்தையை சொல்லுகிறதவராக சொல்லுகிறார். நீ காண்பாய், ஆனால் பிரவேசிக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆள் அதுக்கு அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு வேதம் சொல்லுறது. தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். அவனை மாதிரி ஒரு சாந்த குணம் உள்ளவன் அல்ல, அவனை மாதிரி வேடெங்கும் உண்மை உள்ளவன் அல்ல, மோசையை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லைன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 3 வசனங்களும் சொல்லுகிறது மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படியில் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கல. மலை மேலே ஏறி பார்த்தான், இதான் மலைன்னு பார்த்துட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு வாசல் வரைக்கும் வருது, கை வரைக்கும் வருது. நம்முடைய ஏதாவது ஒரு கீழ்ப்படியாமையினால் நம்மை தாண்டி போய் விடுகிறது. ஆண்டவரிடத்தில் அதை தான் சொல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். கீழ்ப்படியாமையினால் பெரிய காரியங்களை, சின்ன ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாமையினால், சின்ன காரியம் பேசுனாரு அடிச்சிட்டான், இதுக்காவா என்று சொல்லி கேட்கலாம். சின்ன காரியத்தில் இன்னைக்கு கீழ்ப்படியாமை போகிறதுனால் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்த ஆவியான் உணர்த்துகிற உணர்வின் ஆவி இல்லாமல் தாவீது போய் உணர்ந்துட்டான். ஒரே வார்த்தையில் உணர்ந்துட்டான், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு போய் கதறினான். ஆகவே தான் அவன் ஐயோ நான் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் போயிடக்கூடாது என்று சொல்லி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன செய்கிறது? ஆண்டவர் நமக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியலைன்னா கண்ணு வரைக்கும் கிடைக்கும், எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். எல்லாம் வரும், நினைப்போம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம். மனுஷன் என்ன செய்வான்? மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மனுஷன் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்வா, அப்படி தள்ளிட்டு போயிடுவார். அவர் பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது, அவர் பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்துட்டா யாரும் பூட்ட முடியாது என்று நமக்கு தெரியும். தாவீதின் திறவுகோலை அப்படி ஷோல்டரில் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது முதல் காரியம். 2வது காரியம், ஏன்னு கொஞ்சம் யோசித்தேன், தியானித்தேன். ஆண்டவரை ஏன் பேசுன்ற இடத்துல அடிச்சிட்டானே, எதுக்காக ஆண்டவர் இந்த ஒரு சின்ன காரியத்தில் கோபம் கொண்டு விட்டார்? ஏன் கீழ்ப்படியாமை என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தில், ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த கன்மலை கிறிஸ்து, அந்த கன்மலை கிறிஸ்து. ஏசாயா 26:4 வாசித்து பாருங்க. அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு கன்மலை. இந்த கன்மலைட்ட போய் முதல் தடவை அடிச்சாச்சு, 2வது தடவை பேச தான் செய்யணும். இதுதான் ரகசியம், இதுதான் திஸ் இஸ் த ஒரு சத்தியம், ஒரு ஆழமான ஒரு சத்தியம். முதல் தடவை அடிச்சிங்க பரவாயில்ல, 2வது தடவை நீங்கள் என்ன செய்யணும்? பேச தான் செய்யணும், அடிக்கக்கூடாது. நமக்காக ஆண்டவர் ஒரு தடவை தான் அடிபடுவார், சும்மா அடிபட மாட்டார். ஒரு தடவை அடிபட்டு அந்த பாவரை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் பாவம் செய்ய திரும்புவோமானால் பலி செலுத்துவதற்கு வேறொரு பலி இல்லை என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவராய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. அவ்வளோதான், ஒரு பலி தான், ஒரே ஒரு பலி. சும்மா பாவம் செஞ்சுட்டாண்டு என்ன மன்னிச்சுடுவார்னா அடுத்த முறை பாவ மன்னிப்புக்காக கதறணுமே தவிர சும்மா ஆண்டவரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, சிலுவையில் அறைய முடியாது. அந்த கன்மலை கிறிஸ்து ஒரே ஒரு தரம் தான் நொறுக்கப்பட்டார்,
ஒரே ஒரு தரம் தான் அடிக்கப்பட்டார், ஒரே ஒரு தரம் வாதிக்கப்பட்டார், ஒரே ஒரு தரம் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து மரிப்பதில்லை. சும்மா சும்மா சிலுவையில பாவம் செஞ்சுட்டு சிலுவையில ஆண்டவர் அறைந்து கொண்டே இருப்பீர்களானால் வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:5 என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நான், என்னை நீ துன்பப்படுத்துகிற இயேசுனா முள்ளின் மீது உதைக்கிறது உனக்கு கடினமா? என்னிடத்துல பேசுன்னு சொல்லதுக்கு பதில் என்னை அடித்து கொண்டே இருப்பாயானால் முள்ளின் மீது உதைக்கிறது உனக்கு கடினமா? இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ. யுவர் லைஃப் வில் பி a difficult life for you. ஒரு தரம் தான் உனக்காக நான் அடிபட்டேன், ஒரு தரம் தான் உன் பாவத்தை என்ன செஞ்சிட்டேன், நான் மன்னித்து விட்டேன். என்ன செய், மறுபடியுமாய் எனக்கு இல்லை, மறுபடியுமாய் நீ பாவம் செய்வாயானால் உன் பாவசத்துக்கு மனம் கசந்து தாவீது அழுததை போல அழாவிட்டால் மறுபடியுமா நான் பாவம் செய்வேன், ஆண்டவர் விட்டுருவாரு என்று சொல்வீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தடவை என்கிட்ட அடிப்ப, ஒரு தடவை அடி நான் அடிச்சிட்டேன், மறுமுறை உன்ட்ட பேசுன்னு தான் சொல்லேன், மறுபடியும் என்ன அடிக்காத. இன்றைக்கி நிறைய பேர் அவ தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வேணால் பண்ணிடுவேன், God will forgive my sins. கிறிஸ்து ஒரு தடவை தான் மரித்தார், ஒரு தடவை பாடுபட்டார், ஒரு தடவை மரித்தார், ஒரு தடவை உயிரோடு எழுந்தார், போனார், மறுபடியும் வருவார் அவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவதற்கு. இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் குமாரனாய் இருந்த பொழுதும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு 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 பாவம் ஒரு பாவத்தை செய்து அதனால் வரக்கூடியதுனால கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறோம். பட்ட பாடுகளினாலே நாயை ஏண்டா எடுப்பான, அது ஏன் தூக்கி சுமப்பான என்று ஒரு முறை ஒரு பாவத்தை விட்டு விட்ட பிறகு மறுபடியும் அந்த பாவத்துக்கு போகாதீங்க. ஒரு முறை எல்லாத்தையும் தொலைத்த பிறகு சிலுவையில் அறைந்து விட்ட பிறகு மறுபடியும் போகாதீங்க. ஒன்றுனா பாவத்தை தள்ளிட்டு ஆண்டவர்கிட்ட ஓடணும். அதுக்கு தான் சபைக்கு வரீங்க. ஒரே நாளில் ஒரு மனுஷன் பரிசுத்தவான் ஆயிட மாட்டான். ஆண்டவர் பரிசுத்தவான்ற பேரை கொடுத்துருவாரு, பாக்கியவான்ற பேரை கொடுத்துருவாரு, நீதிமான் என்ற பேரை கொடுத்துருவாரு. அப்புறம் அவங்களோட பிள்ளை என்று சொல்லிடுவார். ஆண்டவருடைய பாதையிலே நடக்கணும். பாதைக்கு வெளிச்சமாய் ஆண்டவர் இருப்பார், கால்களுக்கு தீபமாகவும் அவருடைய வசனம் வரும். வாசல் அவர், வழியும் அவர், அவரே கால்களுக்கு தீபம், அவரே பாதைக்கு வெளிச்சம். நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நான் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது போதும் எனக்கு நினைக்கிறோம். ஆண்டவர் வழி தந்துட்டு, ஆண்டவர் வாசல் வழியாக நான் பிரவேசிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அவர் பாதையிலே நடக்கணும். ஃபாலோயும், கீழ்ப்படிங்க. ஒரு தரம் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு மறுபடியும் அடமைதாதீங்க. ஆண்டவர் எனக்கு சீட்டு கொடுத்தார். நான் 3 வருஷம் சும்மா இருந்தேன், பிஎஸ்சி படித்து விட்டு. ஆண்டவர் எனக்கு பிஎல் சீட்டு கொடுத்தாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பைசா செலவு இல்லாமல் படிக்கும்படியாக செய்தார். ஆனால் கல்லூரியில் போயிட்டு என்ன செஞ்சுட்டேன், பாதை மாறிவிட்டேன். நண்பர்கள் கொடுத்த அழுத்தம் மற்ற காரியங்களினால 2வது வருஷம் எலெக்ஷனில் நின்னேன், தோற்று போயிட்டேன் 18 ஓட்டில். ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் போய் தனியாக உட்காந்து அழுதேன். ஒரு 2.5 மணி நேரம் அழுதுருப்பேன். ஆண்டவரை எதுக்காக என்ன அனுப்பிச்சிங்க, படிப்பை விட்டுட்டு நான் எங்கேயோ போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க ஆண்டவரை. இனி இந்த கல்லூரியில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எலெக்ஷன்லேயே நான் நிற்க மாட்டேன், எந்த காரியத்திலும் இந்த கல்லூரியில் இருக்கிற எந்த காரியத்தில் நான் தலையிட மாட்டேன், என் படிப்பு உண்டு நான் உண்டுன்னு போயிடுவேன்னு சொன்னேன். ஆண்டவர் கனம் பண்ணினார். ஆண்டவர் கனம் பண்ணினார். என்ன நான் வேலையை செய்யும்போது இடத்துல கூட தம்பி ராஜசேகர் தெரியும், என்ன நிறைய பேர் சிண்டிகேட் எலெக்ஷன்லாம் நிற்க சொன்னாங்க. நான் செனட் மெம்பர் சிண்டிகேட்டில் நிற்க சொன்னாங்க, எந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ட்டேன். இன்ன வரைக்கும் எந்த எலெக்ஷனில் நான் நின்னதில்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவ்வளோதான். ஒரு முறை என் ஆண்டவர் என்னை மன்னித்தார், அவ்வளோதான். திரும்ப மாட்டேன். திரும்பினால் உப்பு துணாய் மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் கோபப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க, பொறாமப்படுறீங்க, அடுத்தவரை திட்டுறீங்க, தம் அடிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, பொடி போடுறீங்க, சினிமா பார்க்குறீங்க, ஆண்டவரே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதோட திரும்பி அதோடு திரும்பக்கூடாது. மறுபடியும் போயிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் தலையை நசுக்கிட்டார், வாழை தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. பிசாசனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது, ஆண்டவருடைய குதிகாலினால் நசுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு வாழை தான் ஆட்டிகிட்டு இருக்கு. அந்த வாழை ரொம்ப அழகாக இருக்கு, தடவி கொடுத்து பாவத்தோடு கூட விளையாடி கொண்டு இருக்கிறோம். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார்,
பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாய் பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா. உம்மை நேசிக்கின்றே நான், உம்மை நேசிக்கின்றே நான். கல்வாரி காட்சி நேசியாமலிருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னம் பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாய் பலியானேன் பாவி உனக்காய். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருப்போமானால் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க. திரும்பவும் துணிகரமாய் பாவம் இன்னோட நான் விட்டுறேன் ஆண்டவரை. ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க. உணர்வுள்ள இருதயம். தாவீது அதை செஞ்சான். தெரியாமல் ஒரு சூழ்நிலையை செய்து விட்டான். உணர்வடைந்தான். ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். ஆண்டவருக்குள்ளாக இன்னைக்கு என்ன செய்யணும்? திரும்பி பார்த்துடாதீங்க. ஒன்றா விடுங்க. யாருக்கு கோபம், தோஷம், எரிச்சல், பொறாமை, கெட்ட வார்த்தை வரும். இனிமேல் நான் கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது முடிவு எடுப்பீங்க. அதோடு விட்டுருணும். திரும்பவும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஆண்டவரே அதோட நான் சினிமா வந்து இந்த சீரியல் எனக்கு ரொம்ப அடிமையாக இருக்குது, தூக்கி போடுங்க. விட்டுட்டீங்கன்னா அதோடு திரும்பி பார்க்கக்கூடாது. டெம்டேஷன் வரதான் செய்யும். திரும்பவும் அப்படி போவீர்கள் என்றால் ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட பேசினார், அடிக்கிறவர்களாய் மாறிடாதீங்க. கீழ்ப்படியாமையினால காரியம் வரும். கீழ்ப்படியாமையினால சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வரும். சில நாட்கள் முன்பு தான் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன், என்னை எல்லாரும் அமுக்குறாங்க. திரும்பி கத்துறதானே அப்படின்னு சும்மா சொன்னேன். ஐயோ, நான் ஒரு தடவை கத்தி பாடுபட்டேன், இனி கத்த மாட்டேன் என்று சொன்னார்கள். தான் பட்ட பாடுகளினாலே தேவன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதே போல் நாயை ஏன் அடிப்பான அப்புறம் தூக்கி சுமப்பான? ஒரு கீழ்ப்படியாமையினால் நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு தான் தெரியும். அந்த 3 மணி நேரம் நான் அழுதது, என் இருதயம் குத்தப்பட்டது எனக்கு தான் தெரியும். இனி அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னதாக நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்களுக்குள்ளாக சொல்லுகிறோம். ஆகவே வாசல் உள்ள பிரவேசிடலாம், பரலோகத்தை பார்த்துடலாம், ஆசீர்வாதம் கையில் வந்துடும். பேங்க்கில் இருக்கும் செக்கு வராத கைக்கு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய கீழ்ப்படியாமையினால் இன்றைக்கி நம்மை நாம் இழந்து விட்டுட்டு யார் மேலேயோ பழி போட்டோம். பிசாசு தடை பண்ணிட்டான், அவன் தடை பண்ணிட்டான், அவன் தடை பண்ணிட்டான், நான் சரியாக ஜபிக்கலை, அவங்க சரியாக ஜபிக்கலை, பாஸ்டர் சரியாக ஜபிக்கலை, சபையார் ஜபிக்கலை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. 2வதாக வேதம் சொல்லுகிறது, சுருக்கமாய் முடித்து விடுகிற 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 7:2. உன்னுடைய கண்களினால் ஆனாலும் சாப்பிட மாட்டாய். கண்களினால் காண்ப பிரவேசிக்க மாட்டார். 2வது வேதம் சொல்லுகிறது, முதல் காரியம் கீழ்ப்படியாமை. நமக்கு 2வது காரியம் என்னதென்று பார்ப்போம். நீ விசுவாசியாதனால், இன்னைக்கு விசுவாசம் இல்லாததுனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? கண்களினால் காண்கிறோம், சாப்பிட முடியவில்லை.
காரியத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் சொல்லப்பட்டு 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், சமாரியாவில் சீரியாவின் ராஜா வந்து பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகையிட்டார். 25ஆம் வசனம் சொல்கிறது, அதனால் சமாரியாவில் ஒரு பெரிய கொடிய கொஞ்சமாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கலும் மட்டும் அந்த முற்றறிக்கை போட்டார்கள். அப்படி அப்போ எசேக்கியா ராஜா அப்படி போகிறான். ஒருத்தி கூப்பிட்றா, ஒரு ஸ்திரீ கூப்பிட்றா, எசேக்கியா ராஜா எனக்கு செய்ய நீதி செய்யன்னு கேட்குறா. அவன் சொல்கிறான், நான் எப்படி நீதி செய்யட்டும், உனக்கு என்ன செய்யலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி 27ஆம் வசனத்தில் கேட்குறான். அதுக்கு அந்த பொம்பளை சொல்கிறா, அந்த ஸ்திரீ பக்கத்தில் இருக்கிறாளேவா என்று சொன்னால், பஞ்சம் கொடிதாயிற்று, உன் பிள்ளையை இன்னைக்கு கொடு, நம்ம சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளையை சாப்பிட்டுலான்னு சொன்னோம், அதன்படி என் பிள்ளையை நேற்று கொடுத்தேன், சமைச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு அவள் என்ன செய்ய மாட்டா, என் பிள்ளையை கொடுக்க மாட்டேங்கிறான். உடனே ராஜாவுக்கு அப்படியே முடியல, அவனுக்கு வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அதோ சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவை போய் பாருங்க, 31ஆம் வசனம், சாப்பாத்தின் குமாரன் எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதுக்கு சரியா எலிசாவை போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறான். எலிசா சொல்லுகிறார், எலிசாவின் இடத்துல தலையை வாங்க அந்த கொலைபாதனுடைய அனுப்புகிறானோ அப்படி ஆள் வருகிறான் என்று சொல்லிவிட்டான் சொல்ல. அப்பொழுது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ சொல்கிறாரு, நாளைக்கு இதே நேரத்தில் என்ன நடக்கும், சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 80 வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசு என்று சொன்னால் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அல்லது இது நிக்கல் பைசா கணக்கில் சொல்கிறார் அவர். வெள்ளி, அதெல்லாம் வெள்ளியில் இருந்தது. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்றது, இங்கே சேக்கலுக்கு கொடுக்குறாங்க. அங்கே 100 கணக்கில் செலவு பண்ணது இங்கே 1 ரூபாய்க்கு கொடுக்குறேங்கிறாரு. 1 ரூபாய்க்கு ஒரு படி கோதுமை, 1 ரூபாய்க்கு 2 படி வார்கோதுமை என்று சொல்லுகிறது. அப்போ தான் கேட்குறான் இந்த பிரதானி, even if you open the doors from the heaven, வானத்தின் பதகளை திறந்தா கூட உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்குறான். தீர்க்கதரிசி சொல்கிறான், டேய் நீ பாப்படா, சாப்பிட மாட்டடா, நீ பாப்ப ஆனால் சாப்பிட மாட்டேன், ஏன் நீ விசுவாசிக்கல. பிரியமானவர்கள், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இல்லாவிட்டாலும் செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யாரையும் குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டா, தேவனுடைய வார்த்தை வந்து விட்டால், தேவ தீர்க்க தரிசனம் வந்து விட்டால், பரிசுத்தாவியின் மூலமாய் தேவனுடைய மனுஷர்கள் மூலமாய் சொல்லிவிட்டால் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், சத்தமாய் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11, தேவன் விசுவாசிக்கிறவன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அவர் உண்டு என்று மட்டும் விசுவாசிக்காதீங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, டெஃபினெட்லி he will give them what they deserve. அவர்களுக்குரிய பலனை கொடுக்கிறார். இந்த விசுவாசம் நிறைய நேரங்களில் நம்மகிட்ட இல்லை. என்னதான் ஆண்டவர் ரொம்ப சோதிச்சாரு, என்னதான் இது பண்ணிட்டாரு என்று கைகளை பிசைந்து கொண்டு இருக்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அன்பில் செய்து உண்டு உலக தோற்றம் முதல் கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு விசுவாசிக்காததுனால தான் ஆண்டவரை கொடுக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பிறகு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படும்ன்றதை மறந்துட்டு கூட கொடுக்கப்படும் அதை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை பார்க்காமல் விசுவாசிக்காமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே நமக்கு இப்படி வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்காவிட்டால் காண்ப சாப்பிட மாட்டேன். நீ விசுவாசிக்கலை, you have not believed it, therefore you will not eat it. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் தான் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தார், நீங்கள் விசுவாசிக்காதனால தான் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை. ஆண்டவர் தான் இந்த மனைவியை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த கணவனை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த பிள்ளையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த சபையை கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார் என்று விசுவாசிப்பீர்கள். ஆனால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பலனை காண்பீர்கள், சாப்பிடுவீர்கள். இல்லாட்டினா சாப்பிட மாட்டீங்க, அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தது, என் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை.
This is my life. God has given my life. This is God given my life. ஆண்டவர் கொடுத்த என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு அதிகமாய் சொல்ல, நம் வேதம் அழகாய் சொல்கிறது. 11ஆம் வசனம் அதே எபிரேயர் 11:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவர் நம்பப்படுகிறதில் உறுதியா இருக்கணும். எதை நம்புறீங்களோ அதை உறுதியா இருக்கணும். காணப்படாதவைகளை குறித்து அப்படியே உறுதியா இருக்கணும். காண்கிறதுக்கு பண்ணல, காணப்படாதது கண்டு உறுதியா இருக்கணும். வாட் ஹஸ் பீன் ப்ராமிஸ்ட் இன்னைக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தில் அதை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் உறுதியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 37:25 பாருங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதனாக இருந்தேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் பார்க்கலன்னு சொல்றதை விசுவாசிக்கணும். 128ஆம் சங்கீதத்தை விசுவாசிக்கணும், நம்பணும். என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, என்னுடைய காரியம் இப்படி இருக்கும். My Lord is Almighty God, He will do that anything for me. உயிரையே கொடுத்தவர் இதை செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வைத்து விடுங்க. சகரியான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பொண்டாட்டி பேரும் எலிசபெத். ஆண்டவர் பிறக்கிற சூழ்நிலையில தான் இருந்த சூழ்நிலை தான். எலிசபெத்தும் அவன் தேவ சமூகத்திலே ஆசாரியனாக இருந்தான். அவனுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எலிசபெத் மலடியாக இருக்கிறாள். அவனுடைய முறை வந்த பொழுது அவன் ஆசாரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் என்ன செய்யறான்? உள்ள ஆலயத்துக்குள்ளே போகிறான். ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வரல. எல்லாரும் பார்க்குறாங்க சுற்றி முத்தியும். தேவதூதன் உன்னை பார்த்தேன், உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிறான். சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாசிங்க, என்ன பதில் சொல்கிறான்? ஐயோ நடக்குமா? நீ பேச மாட்ட, ஊமையாக போயிடுவேன். ஐயோ நான் கிளவி ஆயிட்டேனே, என் பொண்டாட்டி கிளவி ஆயிட்டாலே, நான் கிளவி ஆயிட்டேனே சொன்னதை நான் கேபிரியல் தூதன் தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறேன். என் வார்த்தையை நீ விசுவாசிக்காததுனால நீ என்ன செய்வேனே? பேச முடியாமல் போயிடுவேன். நீ என்ன செய்வ? பேச முடியாமல் போயிடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறதுனால தான் ஊமையாக போயிடுறீங்க, ஊமையாக போயிடுறீங்க. வேதம் அழகாய் சொல்லுகிற வாசிப்போம். ரோமர் 9:10 அருமையான வசனம். ரோமர் 9:10 10:9 நீதி உண்டாக இருதயத்தில் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நீ நீதி உண்டாக விசுவாசிக்கலனா, ஆண்டவர் ஊமையாயிட்டினா, நீ அறிக்கை செய்யலனா காண்பாய், சாப்பிட மாட்டாய். வேத வாக்கியம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இதுதான் கண்கள்னால காண்கிறது. ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அறிக்கை பண்ணாதபடிக்கு உன் வாய் கட்டப்பட்டு விட்டால், நீ விசுவாசிக்காமல் போய்விடுகிற சூழ்நிலையில, நீ ஆண்டவரை துதிக்காமல் போகிற நேரத்தில் மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்கள் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்ற வார்த்தையின்படி, if you are not going to praise God, ஆண்டவரை இதை செஞ்சிட்டீங்க, நான் சுதந்திரித்து கொண்டு விட்டேன், இதை எனக்கு செய்ததற்காக நன்றி என்று சொல்லி வாயினால் ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணாதபடிக்கு நம்ம என்ன சந்தேகம் வந்து விட்டால், நம்ம நம்புகிறதுல ஒரு சந்தேகம் வந்து விட்டால், ஆண்டவர் சொல்ல நிறைவேற வரைக்கும் நீ என்னவாயிடுவ? ஊமையாயிடுவ, வாய் பேச மாட்டேன். நீ நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஊமையாய் போய் நிற்கிறோம். ஏன்னா நம்புறதில்ல. நம்பினாத அறிக்கை செய்யணும், நம்பின அறிக்கை செய்யணும். ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே இதனை செய்வீர், எனக்கு செய்து விட்டீர். எனக்கு தேவ சமூகத்தில் போய் அப்படி நடக்கலைன்னு வச்சுங்க, நடக்கும். அறிக்கை செய்யணும். நீங்கள் அந்த அறிக்கை செய்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஜபத்தில் இல்லை. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், இதை எனக்கு அறிக்கை செய்ய நான் விசுவாசிக்கிறேன், என் வாய் அதில் இல்லைனா வாய் கட்டப்பட்டு விடும். சில நேரங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது இதை தான் நாங்கள் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை அறியாமலே அறிக்கை செய்கிறோம். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே இதை செய்ததற்காக நன்றி, இதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சான்று சொல்லி அந்நிய பாஷையில், தேவனுடைய பாஷை, தேவ தூதர்களுடைய பாஷையில் தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது கீழ்ப்படியாமையினால் காண்பீர்கள், பிரவேசிக்க மாட்டீர்கள். இரண்டாவது விசுவாசியாதபடியினால் காண்பீர்கள், சாப்பிட மாட்டீர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னாகும் 14:22.
வனாந்தரத்திலும் சரி என்னை அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் அதை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற சூழ்நிலையில் என்ன செய்த? ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் கீழ்ப்படியாமை முதலாவது, இரண்டாவது விசுவாசியாம நிலைமை, மூன்றாவது ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் கண்ணில் தெரியும், பிரவேசிக்க மாட்டீங்க. கண்ணிலே தெரியாதுன்னு வேதம் சொல்லுது, கண்ணிலே தெரியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை சோதித்து பரீட்சையை பார்க்காதீர்கள் என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:7, லூக்கா 4:12 2 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன்? பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவரை பரீட்சை பார்க்காத, ஆண்டவரை பரீட்சை பார்க்காத. 1 கொரிந்தியர் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:9. அவர்களில் சிலர் பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் என்று, அதுபோல பரீட்சை பாராதிருப்பாயாக. இன்னைக்கு ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் காணவும் மாட்டீங்க, அனுபவிக்க மாட்டீங்க, காதில் மட்டும் கேட்டுட்டே இருப்பீங்க. ஆண்டவரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவரை சோதித்து பார்ப்பது வேறு, பரீட்சை பார்ப்பது வேறு. டேஸ்ட் அண்ட் சி, டெஸ்ட் அண்ட் சி. மல்கியா 3:10 சொல்கிறாரு, தசம பாகங்களை கொண்டு வந்து என் பண்டக சாலையில் போடு, வானத்தின் பலகணைகளை திறந்து கொண்டு ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? சோதித்து பார், டெஸ்ட் அண்ட் சி. என்ன சோதித்து பாருங்கிறார் ஆண்டவர். ஆனால் இங்கே சொல்கிறாரு பரீட்சை பார்க்காதங்கிறாரு. சோதித்து பார்க்கலாம், ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு சோதித்து பார்க்கலாம். ஆனால் என்ன சொல்ற, பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை 10 முறை என்னுடைய வல்லமைகளை பார்த்து என்ன செஞ்சாங்க? என்னை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். சோதித்து பார்ப்பது வேற, பரீட்சை பார்ப்பது வேற. ஆண்டவர் சொன்ன ருசித்து பார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். டேஸ்ட் அண்ட் சி. கர்த்தரை சோதித்து பார், டெஸ்ட் அண்ட் சி, பட் டோன்ட் டெம்ப்ட் அண்ட் சி. வேதம் ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது, டெம்ப்ட் பண்ணாதீங்க, ஆண்டவரை பரீட்சை பாராதிருங்கள். சோதித்து பார்ப்பது ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு, பரீட்சை பார்ப்பது ஆண்டவரை நியாயம் தீர்ப்பது. கொடுத்தாதான் ஆண்டவர், இல்லைன்னா ஆண்டவர் இல்லை. இதுதான் நியாயம், தான் பரீட்சை ஆண்டவர் கொடுக்கட்டும், அப்புறம் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். வாலிப நாட்களில் ஒருத்தருக்கு சந்தித்து ஜெபிக்க போனேன். அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், என் சொத்தெல்லாம் யாராவது எடுத்துக்கிட்டாங்க, நான் கேஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு சட்டம் படிச்சிருக்கிறீங்க, ஆண்டவர் இந்த கேஸில் வெற்றி கொடுத்தா நான் கண்டிப்பாக என்ன செய்கிறேன், நானும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பொருளை தான் கொடுக்குறேன்னு. இன்ன வரைக்கும் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த கேஸில் ஜெயிக்கவும் இல்லை. ஆண்டவரை பரீட்சை பாராதீர்கள், சோதித்து பாருங்கள், கொடுக்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு சோதித்து பாருங்கள், பரீட்சை பார்க்காதீர்கள். ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது சோதித்து பாருங்கள். தனியாக உட்காந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே உங்கள் அன்பு எப்படிப்பட்டதுன்னு நான் சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு என்பது என்னன்னு ருசித்து பாருங்க. டேஸ்ட் அண்ட் see and test and see, no problem, but don't tempt and see. ஆண்டவரை பரீட்சை பாராதிருங்கள். வேதம் அப்படித்தான் மிக அழகாக சொல்லுகிறது. வேதத்தை வாசித்தவர் சகேயு, லூக்கா 19:3 பாருங்க. சகேயு ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இப்படிதானே இருக்கு வேதத்தில். 19:3 லூக்கா. அதே லூக்கா 23:8 வாசித்து பாருங்க. ஏரோது என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவனும் ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரை நானும் பார்க்கணும்னு பார்த்தான். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்து நானும் ஐ ஆல்சோ வாண்ட் டு see என்று சொன்னான். என்ன வித்தியாசம்? ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் சகையோ கிட்ட, வா சகையோ, லெட் மீ ஐ வில் அக்காம்பனி, அவன் வீட்டுக்கு போகலாம். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. சகையோ சோதித்து பார்த்தான், ஏரோது பரீட்சை பார்த்தான். இவர் தான் ஆண்டவரா? செய்கை செஞ்சாரா? செஞ்சார்னா இவர் கடவுள், இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் இயேசு என்று நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி இயேசுவினுடைய அடையாளத்தை பார்க்கும்படிக்காக, அந்த அடையாளத்தினாலே இயேசுவை அவன் இயேசு வல்லவர், அதனால் அடையாளம் செய்வார்னு சொல்லி அவன் யோசிக்கல. அடையாளம் செஞ்சா இயேசுன்னு சொல்றேன்னா அதுதான் பரீட்சை பார்க்கறது. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ டெம்ப்டிங் காட்.
என்று வேதத்தில். தோமாவை எடுத்துக்கொள்ளுங்க. தோமாவை பார்த்து யோவான் 20ஆம் அதிகாரம் 25-27 வாசிச்சு பாருங்க. அவர் வரல விட்டு அவர் உயிரோடு எழும்பிட்டார். நான் விசுவாசிக்க மாட்டேயா, என் கையை அவருடைய விழாவில் போட்டு தோண்டி பார்த்து அந்த இருந்தாதான் விசுவாசிப்பேன்னு சொன்னதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் 27ஆம் அதிகாரத்தை சொன்னார், வா வந்து பார், நான் தாண்டா உயிரோடு எழுந்திருக்கிறேன். திஸ் இஸ் டெஸ்டிங். திஸ் இஸ் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அவர் தானான்னு சோதித்து பார்ப்பது. ஆனால் அதே இது மத்தேயு 27:42 வாசித்து பாருங்கள். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவன் இறங்கி வரட்டும், அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். தன்னைத்தானே மற்றவர்களை நான் ரட்சித்தான், தன்னை ரட்சிக்கவில்லையே, அவன் இறங்கி வரட்டும், அப்புறம் சிலுவை விட்டு இறங்கி வரட்டும், ஐ வில் ஹேவ் ஃபெய்த் ஆன் ஹிம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை முதல்ல அவர் இறங்கி வரட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பிறகு கூட கொடுக்கப்படும். முதலில் சுடுகிற அடைய என்கிட்ட கொண்டு வா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஃபஸ்ட்டு என்கிட்ட வா, பிறகு நீ என்கிட்ட பார்த்துப்பார், சோதித்துப்பார். ஆனால் நீ பரீட்சையை பார்த்து கொடுத்தாதான் நீருன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாதான் இயேசுன்னு சொன்னாக்கா ஆண்டவர் ஒத்துவிட மாட்டார். நீ ஆண்டவர்கிட்ட வந்தினா கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கொடுக்குறாரா இல்லைன்னு சோதித்துப்பார், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவரே நீ இது கொடுத்தாதான் ஆண்டவர், அதனால தான் உங்கள்கிட்ட வருவேன்னா, யூ ஆர் டெம்ப்டிங் காட். யூ ஆர் நாட் டெஸ்டிங் காட், யூ ஆர் டெம்ப்டிங் காட். ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற 10 எவ்வளோ பார்த்துட்டியே. 2000 வருஷத்துக்கு முன்பதாக உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திட்டு எல்லாத்தையும் 10 முறை பரீட்சை பார்த்து என்னை என்ன செய்தாங்க, வனாந்தரத்தில் என்ன செஞ்சீங்க, சோதித்து என்னை பரீட்சை பார்த்தீங்க. இந்த மனுஷரில் ஒத்தனும் போகிறதில்ல. 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் அலைய விட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டார் ஆண்டவர். சபங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய பிள்ளைகள் உள்ளே போக மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவருடைய பிள்ளைகள் உள்ளே போயிட்டு என்று சொல்லுகிறார். 40 நாட்கள் சுற்றி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தராக போனாங்க. காலேபு யோசுவாவும் போனாங்க. மீதி அத்தனை பேரும் சொன்னாங்க. பெரிய ஒரே திராட்சை குலை உள்ள ஒரு செடியெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாம் சொன்னாங்க. துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். 40 டேஸ். அந்த 40 டேஸுக்கு ஈக்குவலண்டாக தான் 40 இயர்ஸ் சுத்த விட்டார் ஆண்டவர். 40 நாள் போய் பார்த்துட்டு வந்தல, 40 வருஷம் சுற்றிட்டு போ, என்னை பரீட்சை பார்த்தல. வேதம் சொல்லுதுன்னா அழகாக சொல்லுகிறது, நேரம் இல்லை வசனங்களை சொல்லுவதற்கு. 40 நாட்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் ஆமாம் நல்ல இடம் தான், ஆனால் அவங்க பெருசாகிறாங்க, நம்ம பிள்ளைங்களாம் அங்கே போய் சேருமோ என்று வருத்தப்பட்டார்கள். துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். காலேபு எப்பினேவின் குமாரன் காலேபு யோசுவாவை மட்டும் என்ன செஞ்சாங்க, நூனின் குமாரனாக யோசுவா எப்பினேவின் குமாரனாக காலேபு மட்டும் என்ன சொன்னாங்க, அந்த தேசம் பெருசு தான், நல்ல தேசம், அங்கே இருக்கிறவங்களாம் பெரியவங்க தான், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் we can conquer that. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால். இவங்க நினைச்சாங்க கொடுத்தா ஆண்டவர்னு விசுவாசிக்கிறேன்னு சொன்னார்கள். 40 வருஷ காலம் அலைய விட்டார். ஆனால் அந்த 40 வருஷ காலம் அவங்களாம் பெருமை பாராட்டிக்கிட்டாங்க. வஸ்திரம் கிழிஞ்சு போல, பாதரட்சா கிழிஞ்சு போலன்னு அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம தான் அப்படி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அப்பா ஆனாலும் நான் சாப்பிட்றேன், ஆனாலும் குடும்பமாக இருக்கிறேன், நான் செத்து போகலன்னு. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போல பாருங்கள், எது முக்கியமோ அதை விட்டாஷ். இன்னைக்கு பெருமை பாராட்டில, நான் 40 வருஷம் அலைஞ்சேன், என் பாதரட்சை கிழிஞ்சு போல, என் சட்டை கிழிஞ்சு போல, ஆண்டவர் காப்பாற்றுறாரு, மண்ணா கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சார், எல்லாம் செய்வார் ஆண்டவர். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும். இதுதான் பழமொழி. என்னதான் ஆடினாலும் சரி, பரலோக ராஜ்யத்து மேலே தான் கண்ணு இருக்கணும். வாக்கு தத்தங்களில் பிரதான வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது தான். சும்மா இங்கே அணிஞ்சிட்டு என் காலேஜ் பழசா போல ஆண்டவர் சோகம் கொடுத்தாரு, நேற்று வியாதி வந்து நீ சோகம் கொடுத்தாரு, பெரிய ஸ்லாட், எல்லாம் வாங்கிக்கோ, அக்கிரம செய்யக்காரன் அறியாதன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவார்? அவ்வளோ பெரிய மோசையை கீழ்ப்படியாமல் வந்ததை போல, அவ்வளோ பெரிய சகரியா ஊமையா போனது போல, இவ்வளோ இத்தனை வருஷ காலம் ஓடின மக்களுக்கு எல்லாம் செய்தது விட்டது போனது போல நானும் ஆண்டவரை பார்க்கணும், சோதித்து பார்க்கிறோம், தப்பு இல்லை. ஏரோது பார்க்கணும்னு நினச்சா ஆண்டவர் பரீட்சை பார்த்தான். ஏரோது ஆண்டவர் பதிலே சொல்லலை. சிலுவையில் இறங்கி வா நான் விசுவாசிக்கிறேன்னு பரீட்சை பார்த்தாங்க, பதிலே சொல்லலை. ஆனால் ஆண்டவர் தோமாவை பார்த்தார். வாடா தோமா, கையை பிடிச்சி உள்ளே போட்டு பாரு என்று சொன்னார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது? 2 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதான காரியம், ஏன் ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதுனால நடக்கக்கூடிய சம்பவம் என்னென்று சொன்னால், முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படியாய் வாசிப்போம். Why we should not tempt God?
Why we should not tempt God? We can rather test God. We can taste the God by testing him, but we cannot taste the Lord by tempting him. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். You are lowering the God. Whenever you are tempting God, you are lowering the power of the God. செஞ்சாதான் அப்படின்னா என்ன, செய்ய மாட்டேன் போ, நீ ஒன்று செஞ்சுதானா, I need not prove you. நான் உனக்கு இதை கொடுத்து தான் நான் வல்லமையுள்ள தேவன் நான் என்ன செய்யணும், ஐ நீட் நாட் ப்ரூவ். போ. மட்டுப்படுத்தினார்கள். கொடுத்தாதான். இயேசு என்று விசுவாசிக்கல, கிறிஸ்து என்று விசுவாசிக்கல, இறங்கி வா அப்புறம் நான் உன்னை விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. இயேசு என்று விசுவாசிக்கல, மேசியா என்று விசுவாசிக்கல, கிறிஸ்து என்று விசுவாசிக்கல, அற்புதங்களை பார்த்து ஆடலாம் என்று அற்புதங்களை அனுபவிக்க வந்தவர்களை ஏரோது போன்ற ராஜாக்களிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. சாதாரண ஒரு மனுஷன், பாவமான மனுஷன், அக்கறை 4 வரி வாங்கின, அநியாயமாய் வரி வாங்கின மனுஷன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்காக பிரயாசப்பட்டான். ஆண்டவர் வரட்டும்னு காத்திரல, ஆண்டவரை எதிர்நோக்கி போனான். மேலே ஏறினா பிரயாசப்பட்டான், குள்ளனாய் இருந்தாலும் பிரயாசப்பட்டான். மரத்தின் மேலே ஏறினா ஆண்டவர் பார்த்தாரு, சகையோ வா உன் வீட்டுக்கு வர. சோதித்து பாருங்கள், ஆனால் ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீர்கள். அப்படி பார்ப்பீர்கள் ஆனால் ஆண்டவரை என்ன செய்யுங்க, மட்டுப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறீர்கள். 42ஆம் வசனம் வாசிங்க. மிளக்கி மீட்டு அதை நியாமல் போனிட்டீங்க. அதனால தான் என்ன செய்யணும், ஆண்டவரை பரீட்சை பார்க்குறீங்க. ஆண்டவர் சிலுவையில் எனக்காக உயிர் கொடுத்தார்ன்றதை நினையாமல் போயிட்டீங்க. தங்களை சத்துருவுக்கு, மரண சத்துருவுக்கு, பாதாள சத்துருவுக்கு விலக்கி மீட்ட சிலுவையின் நாளை மறந்து போனீர்கள். 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவை நாளை நீங்கள் என்ன செய்யல, நினைக்கவில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்றீங்க, டெம்ப்ட் பண்ணி பார்க்குறீங்க, பரீட்சை பண்ணி பார்க்கிறீர்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகாயிட்ட சொல்றாரு, ஆகா அப்படின்னு சொல்றாரு, என்ன செய்யறாரு, நீக்கு ஒரு அடையாளத்தை கேளுங்கிறாரு. நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன், கோவம் வருது ஆண்டவர். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறும், அதான் உங்களுக்கு ஒரு அடையாளம் பாரு. வாசிங்க ஏசாயா 7:12. ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன், பரீட்சை செய்ய மாட்டேன். மட்டுப்படுத்துறான். ஆண்டவர் கேட்க சொல்றாரு, நான் பரீட்சை பண்ண மாட்டேன். ரொம்ப உத்தமனா இன்னைக்கு நீதிமானா, தன மிஞ்சின நீதிமானா எண்ணிக்கொண்டு சொல்றான். ஆண்டவர் கோபப்பட்டு சொல்றாரு, நான் உன்னை சோதித்து பார்க்க சொன்னேன், பரீட்சை பண்ணி பார்க்க சொல்லலை. சொல்லிவிட்டு சொல்கிறார், அடுத்த வருஷம் சொல்றார், இதோ ஒரு அடையாளத்தை நானே கொடுக்குறேன், இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆண்டவர் சொல்லிவிட்டு போகிறதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்திடுவீங்க. ஆண்டவரை எப்பெல்லாம் டெம்ப்ட் பண்ணி இறங்கி வந்தா நான் விசுவாசிக்கிறேன், கொடுத்தா விசுவாப்பா. ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை கொடுத்தா சமையல்காரனா, சாப்பாடு கொடுத்தா கொடுக்குற சமையல்காரனா மாற்றிடுறீங்க, ஹோட்டலேரியா மாற்றிடுறீங்க. சுகம் கொடுத்தா ஆண்டவர்னாக்கா ஆண்டவர் ஒரு டாக்டராக மாற்றிடுறீங்க. பணம் கொடுத்தா ஆண்டவர்னா ஆண்டவர் ஒரு கேஷியராக, பேங்கராக மாற்றிடுறீங்க, மட்டுப்படுத்திடுறீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் ஆத்துமாவை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி பார்க்கறதில்ல என்று வேதம் சொல்ல. 2வதாக சங்கீதம் 78:18 வாசிப்போம். ஏன் மனுஷன் பரீட்சை பார்க்குறான் ஆண்டவரை? ஒன்று, ஆண்டவருடைய வல்லமையை மட்டும். ஏன் ஆண்டவர் அவ்வளோ கோவப்படுறாரு? பரீட்சை பார்க்குறவெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளுறாரு, அவ்வளோ கோவப்படுறாரு ஆண்டவர். முதலாவது, ஆண்டவரை வல்லமையை நம்ம என்ன செய்யணும், மட்டுப்படுத்துகிறோம். 2வதாக வேதம் சொல்லி வாசிப்போம் 78:18 சங்கீதம். தங்களுக்கு இச்சையற்ற கேட்டு உள்ளத்தில் இச்சை இருக்கும், அவன் தான் ஆண்டவரை பரீட்சை பார்ப்பான். தங்கள் இச்சைக்கேற்ற பரிசுக்கு தங்கள் இச்சைக்கேற்ற மாம்சத்தை கேட்டு 106:14 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106:14 2ஐயும் வாசித்த பிறகு அதை குறித்து விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். இச்சை உள்ளவர்கள வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியில தேவனை பரீட்சை பார்த்தாங்க. எப்பெல்லாம் உனக்கு இச்சை வருதோ அப்போல்லாம் உனக்கு பரீட்சை பார்ப்பேன், டெம்ப்ட் பண்ணுவேன் ஆண்டவரை. ஆண்டவர் கொடுக்கணும். எனக்கு ஒரு போஸ்ட் மேலே ஆசை வந்துடுச்சு, ஒரு பொருள் மேலே ஆசை வந்துச்சு, ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவரை நான் உமக்கு அப்படின்னு சொல்கிறது. மனுஷனுக்கு இச்சை வரும்போது ஆண்டவரை டெம்ப்ட் பண்ணுவோம். நமக்கு டெம்ப்டேஷன் வரும்போது ஆண்டவரை டெம்ப்ட் பண்ணுவோம். நமக்குள்ளாக இச்சை வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறோம், அப்படியா செய்கிறோம். மனுஷனுக்குள்ள இச்சை வருது, அவனுக்கு அவன் எத்தனையோ முறை இச்சை அடைந்தார்கள், எத்தனையோ முறை இச்சை அடைந்தார்கள். ஐயோ நாங்கள் எகிப்தில் இப்படி சாப்பிட்டோமே,
வெங்காயத்தை சாப்பிட்டோமே, வெள்ளைப்புண்டை சாப்பிட்டோமே, மாம்சத்தை சாப்பிட்டோமே, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போய் போட்டீங்களே என்று சொல்லும்போது ஆண்டவர் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தினார். காடைகளை கொண்டு வந்து போட்டார். வாயில் பல்லு இருக்கும், இப்போ வாயில் அந்த மாம்சம் இருக்கும்போது பற்றி இருந்தது. இன்னொரு இடத்துல கோபப்பட்டார்கள், கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சார் ஆண்டவர் பரீட்சை பார்த்தபோது. மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா கடிப்பட்டவர்கள் தப்பித்தார்கள். அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தள்ளி போகுது, தடையா போகுதுன்னாக்கா நம்முடைய சோதித்து பார்ப்போம். இந்த லெந்து காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது கீழ்ப்படியாமல் இருக்கிறதா, ஆண்டவரே என்கிட்ட விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் ஏதாவது இருக்கிறதா, அல்லது ஆண்டவரே உண்மை நான் பரீட்சை பார்த்து கொண்டு இருக்கிறேனா, ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவருடைய அன்பை மட்டுப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய என் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டுக்கொண்டு என் இஷ்டத்துக்கு நான் வாழணும்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது. இந்த வசனத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருப்பார்கள். இதிலிருந்து நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் தங்களையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் இருக்கும். தங்களையும் தங்கள் இச்சைகளையும் இல்லை, மாம்சத்தின் இச்சைகளையும் கேட்டு சிலுவையிலே. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தின் படுப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆவியிலே பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும். மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன், இப்போ காண மாட்டேன். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். நீங்கள் நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்தை கண்டவர்களாக இருக்கலாம், பரலோக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், வாக்குத்தத்தம் பெற்றவர்களாக இருக்கலாம். அதை அனுபவிக்கணும். கண்களினால் காண்பாய், பிரவேசிக்க மாட்டாய். கண்களினால் காண்பாய், சாப்பிட மாட்டாய். கண்களினால் ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை எல்லாம் இருக்கும், ஆனால் பிரவேசிக்க மாட்டாய். ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை உடையவனாய், என் கிறிஸ்துவன் உடையவள் ஆகவே, கிறிஸ்துவை உடையவன் ஆகவே என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடி கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. உமக்கு நன்றி. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என்கிட்ட ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரை. மறுபடியும் நான் அடிக்க மாட்டேன். அடிக்கப்பட்ட கண்மலை நான் திரும்பி அடிக்க மாட்டேன். கண்மலைட்ட பேசுகிறேன், கண்ணீரோடு பேசுகிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை தாங்க, வழுவாதபடி காக்க வல்லமை உள்ள தேவன் தானே. மறுபடியும் இந்த பாவத்தை செய்கிறேனே, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை செய்யுங்க தாங்க. இந்த பாவத்தை செய்து துணிகரமாய் பாவம் செய்யாதபடி, பாவத்தை தண்ணீர் போல் பருகி வராதபடிக்கு, பாவத்தை நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு, பாவத்தை நிமித்தம் நான் ஆண்டவரே நான் மனஸ்தாபப்பட்டு அழுக, தேவனிடத்தில் பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் பெறுவதற்கு ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாக இருக்கத்தக்கதாக அறிக்கை செய்யட்டும். ஆண்டவரே, என் வாய் கட்டப்பட்டதாக ஊமையனாய் இராதபடிக்கு நீர் தந்தீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அனுதினமும் உடைய சமூகத்தில் ஜெபிக்க, அதில் அறிக்கை செய்ய, அந்நிய பாஷையிலே அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. மூன்றாவதாக, ஆண்டவரே, உம்மை பரீட்சை பாராது இருக்கத்தக்கதாக என்னையும் என் மாம்சத்தையும் என் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய எனக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. கர்த்தாவே, யார் யார் இப்படி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. யாரெல்லாம் மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறந்தது ஆவியாக இருக்கும், ஆவியில் பிறக்க ஆண்டவரே ஆவியாக இருக்க கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் மீது திரளாய் வல்லமையாய் ஊற்றப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. லமீனா மாரா சங்கரா பைதா கபிதா பாரா, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எங்களையும் எங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை ஒரு நாள் நாங்கள் மட்டுப்படுத்த மாட்டோம். எங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு ஆண்டவரை நாங்கள் பரீட்சை பண்ண மாட்டோம். அதனால் நாங்கள் பல காரியங்களில் அன்றைக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறார்கள். 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் அளந்து தெரிந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. அப்படிதான் என் வாழ்க்கையில் அப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கிறது. நாட்கள் ஓடுது, வேகமாக ஓடுது. போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் வந்துச்சு, இந்த வருஷத்துல 3 மாதம் ஓடி போயிடுச்சு. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு நிலைமை மாறட்டும்.
என்னையும் என் மாம்சத்தையும் என் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இப்பொழுது கிருபையாய் இறங்கும்படிக்காய் செபிக்கிறேன். உம்முடைய ஆவியானவரை ஆண்டவரே பொழிந்தருளுவீராக, தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே பேசுகிறேன் ஆண்டவரே. உம்மை அடிக்க மாட்டேன். இனி ஒரு முறை நான் உம்மை அடித்துக் கொண்டே இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டேன் ஆண்டவரே. விட்டதுதான் அதற்குள்ளே நிலைத்திருக்க, விட்டதிலே நிலைத்திருக்க, கழுவப்பட்ட பன்றியை போல திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, நாய் கக்கினதை திரும்ப தின்ன போகாதபடிக்கு ஆண்டவரே, நான் திரும்பவும் பாவத்துக்கு போகாதபடிக்கு அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்தாசையா வருவீராக. நான் கீழ்ப்படியாமின் பிள்ளையாய் போகாதபடிக்கு, விசுவாசிக்காத போகாதபடிக்கு, பரீட்சை பார்க்கிறவனாய், டெம்ப்ட் பண்ணுகிறவனாய் காணாதபடிக்கு என் டெம்டேஷனை எல்லாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலே வந்து நிற்கிறீர், இன்னும் அபிஷேக விரும்புகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிரசனம் மேலே நிற்கிது, வந்து போயிட்டு இருக்கிறது. ஆண்டவர் அபிஷேக விரும்புகிறார். உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் பலன் வேணும், யாருக்கெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவி வந்தால் கீழ்ப்படிதல் உண்டு. பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கே கீழ்ப்படிதல் உண்டு. பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கே விசுவாசம் உண்டு. ஏன்னா விசுவாசம் வரும், விசுவாச கனி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி வந்தால் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்போம். மாம்சத்துக்குரியவைகள் மாம்சமாக இருக்கும், ஆவிக்குரியது ஆவிக்குரியதாக இருக்கும். அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஈக்கரா மதீனிமி சங்கலா தீரகெபிதா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே எங்கள் ஆசை இச்சைகளை சாண்டர் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, எங்களை நாங்களே வெறுத்து எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் உம்மை பின்பற்றத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகையை போல நீர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தோமாவை போல அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஒரு நாள் நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. என் இச்சையுடையவனாய் இருந்து உம்மை மட்டுப்படுத்த மாட்டேன். உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய கிருபை எங்களை நிரப்புவதாக. உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. fill every one of us, fill every one of us. எங்களில் ஒருத்தராகிலும் ஆண்டவரே கண்டு பிரவேசியாத போகாதவர்களாய் பிரவேசிக்க உதவி செய்யுங்க. கண்டு சாப்பிடத்தக்கவர்களாக ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணி பெற்று அனுபவிக்கத்தக்கதாக யார் யாருக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவர் சம்பத்தையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை நீர் இன்றைக்கு இப்பொழுது ஒவ்வொருத்தரும் மேல வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.